எல்லா பள்ளிகளிலும் பெரும்பாலும் இந்த தாவக சார்ந்த தற்குறிகள்லாம் போய் இவங்க மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது, மாணவர்களை ஆசிரியர்களை இதை செய் அதை செய் அதை ஏன் செய்யலன்னு ஆய்வு பண்றது, இப்படி தொடர்ந்து மாணவர்களையே குறிவைத்து அதை ஆதரவாக மாற்றுகின்ற பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க. இந்த லயோலா மணி தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. அவருக்கு மாதம் அவருக்கு ஒரு பிஏ காரு எல்லாம் கொடுத்து சம்பளம் கொடுத்து ஜோசப் விஜய் அரசாங்கம் நியமிச்சிருக்கு. ஏன்னா வைகை செல்வன் அங்கே விட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னா, எல்லா பதிப்பகத்தையும் எல்லா அச்சகத்தையும் தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு இவர் கொள்ளடிச்சிருப்பார். லயோலா மணி தாவேக்காவில் பயிற்சி பெற்ற இந்த குழந்தைகளை ஏமாத்துறதுல, மீம்ஸ் போடுறதுல, ஷார்ட்ஸ் போடுறதுல ஜாம்பவான்னு சொல்றாங்க. ஒரு பள்ளியினுடைய விழா, இவர் சிறப்பு விருந்தினர், இவர் அந்த விழாவுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டு அதோட விடல. அந்த விழாவுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பழனியப்பனை கூப்பிட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் போறதுக்கு முன்ன அவர் போய் மேடையில் உட்காந்துருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாட்ச்மேனை விட்டு இவரை, நீங்க மந்திரி இல்லை, மந்திரி மேடையில் இருக்கிறாரு, உங்களை எந்திரிக்க சொல்லிட்டாங்க அம்மா, நீ எப்படியே திரும்பி போன்னு சொல்லி கேவலப்படுத்தி அனுப்புனாங்க. எதுவுமே சொந்தமா சிந்திக்கிற அளவுக்கு அவருக்கு தெளிவில்லைனாலும் அவர்கிட்ட இருக்க திறமையை நம்ம பாராட்டு. காப்பி அடிக்கிறதுல அடுத்தவங்களுடைய கவிதைகளையும் உலகெங்கும் உள்ளம் எங்கும் ஒலிக்கும் தமிழகத்தின் உணர்ச்சி முழக்கம் நியூஸ் இன் தமிழ்நாடு. இன்றைய காலத்தின் குரல், கடந்து போகும் வாழ்வியல் வரலாறு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்துட்டு கடந்து போயிடாம இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்து நாங்கள் வெளியிடுகின்ற காணொளிகளும் அது பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இன்றைக்கு தமிழ்நாட்டின் பாடநூல் நிறுவன தலைவராக லயோலா மணி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த லயோலா மணி தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. அவருக்கு மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க போகிறாங்க. அவருக்கு ஒரு பிஏ காரு எல்லாம் கொடுத்து சம்பளம் கொடுத்து அவரை அந்த தலைவர் பதவியில் ஜோசப் விஜய் அரசாங்கம் நியமிச்சிருக்கு. அவர் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம்ன்றது இது ஒரு பிரிண்டிங் அல்லது பப்ளிஷிங் நிறுவனம் இல்லை. இது பாடத்திட்டங்களை ஆய்வு செய்து அந்த பாடத்திட்டங்களின் மாணவர்களிடம் எளிமையாக கொண்டு செல்வது, ஆசிரியர்களுக்கு தேவையான குறிப்புகளை தருவது, இப்படி ஒரு ஆய்வியல் நோக்கோடு பாடநூல்களை தயாரிக்கின்ற ஒரு ஆய்வு நிறுவனம். இந்த ஆய்வு நிறுவனத்தில் லயோலா மணி இன்னைக்கு 25,000 ரூபாய் மதிப்பூதியத்தில் பதவியேற்று தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்றைக்கு இந்த பாடநூல் நிறுவனம் ஒவ்வொரு பாடத்திட்டத்தின்படி அந்த பாட நூல்களை உருவாக்குகின்ற பொழுது அதுக்கு அந்த தயாரிப்பு குழு, அந்த பாட நூல் குழுவெல்லாம் அமைப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு முக்கியமான கல்வி சார்ந்த, மாணவர்கள் நலம் சார்ந்த 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகம் தயாரித்து தருகின்ற கடமையை செய்யக்கூடிய இந்த பணிக்கு ஏன் ஒரு அலுவல் சார்ந்தவரையோ அல்லது தகுதி அடிப்படையில் ஒரு கல்வியல்
சார்ந்தவரையை நியமிக்காம லயோலா மணியை நியமிச்சிருக்காங்கன்னா விஜய்க்கு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது குழந்தைகளும் மாணவர்களும் தான். ஆக விஜய் மாமாவை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைச்சு ஜோசப் விஜயை முதலமைச்சர் ஆக்குனது சிறுவர்களும் குழந்தைகளும் மாணவர்களும் என்பது அது எந்த ரகசியமும் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதை விஜயே நம்பிட்டு இருக்காரு, விஜயே அதை சொல்லவும் செய்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாலேயும் சொன்னார், விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு, ஆயா கிட்ட சொல்லு, மாமா கிட்ட சொல்லு, தாத்தா கிட்ட சொல்லு என்று குழந்தைகளை தன்மையப்படுத்தி அதன் வழியாக குழந்தைகளுக்கு ஒரு மன உளைச்சலையும் போதையையும் ஏற்படுத்தி அதன் வழியாக வாக்காளர்களை நிர்பந்தப்படுத்தி அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்தார் என்று இன்னைக்கு சில வழக்குகள் கூட இன்னைக்கு நீதிமன்றங்களை நோக்கி போயிட்டுருக்கு. அப்புறம் விஜயும் என்னுடைய வெற்றிக்கு காரணம் குழந்தைகளும் மாணவர்கள் என்று சொல்கிறாரு. இன்னைக்கு இந்த ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆனதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதல் தேர்ந்தெடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் தான். பள்ளிக்கூடத்துக்கு போய் விஜய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது, குத்தாட்டம் போடுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலூர் அரசு இருபாலர் பள்ளியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் அங்கே போய் அங்கே இருக்கிற தாவேகா நகர இணைச் செயலாளர் அந்த அம்மாவோட சேர்ந்து 2 பேரும் ஆட்டம் போட்டது, விஜய் பாட்டு கைப்படாத சீடின்னு அந்த அம்மாவை பார்த்து இவர் ஆடினது, அந்த அம்மா இவரை பார்த்து ஆடினது, இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் பார்த்து அவங்களும் ஆடினது. இப்படிப்பட்ட சாதனைகள்லாம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலும் பெரும்பாலும் இந்த தாவேக்கா சார்ந்த தற்குறிகள்லாம் போய் இவங்க மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது, மாணவர்களை ஆசிரியர்களை இதை செய் அதை செய் அதை ஏன் செய்யலைன்னு ஆய்வு பண்ணுறது, இப்படி தொடர்ந்து மாணவர்களையே குறிவைத்து அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அதை ஆதரவாக மாற்றுகின்ற பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க. அதனால் அதில் லயோலா மணி தாவேக்காவில் பயிற்சி பெற்ற இந்த குழந்தைகளை ஏமாத்துறதுல, மீம்ஸ் போடுறதுல, ஷார்ட்ஸ் போடுறதுல ஜாம்பவான் சொல்கிறாங்க. அதனால் இந்த தற்குறித்தனமாக பேசுறது, மீம்ஸுக்காக பேசுறதெல்லாம் செஞ்சிட்டு இருந்த லயோலா மணியை பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவராக போட்டால் குழந்தைகளையும் மாணவர்களையும் இந்த மீம்ஸுக்கு பயன்படுத்தலான்ற நோக்கமாக இருக்குமான்னு சிலர் சந்தேகப்படுறாங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல், ஏன் இவ்வளோ அவசரமாக போட்டாங்கன்னா அதுக்கு காரணம் விஜயபாஸ்கர் சொல்கிறாங்க. இது என்ன, விஜயபாஸ்கர் என்ன பண்ணுவார்? 2 விஜயபாஸ்கர் கரூரில் ஒருத்தர் இருக்காருன்னு இல்லைல்ல, இந்த குட்கா விஜயபாஸ்கர் தான். ஏன்னா அந்த விஜயபாஸ்கர் வைகை செல்வனை கூட்டிகிட்டு போய் அவரை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன், இவர் தான் மிகப்பெரிய கல்வியியல் மேதை, இவரை நம்ம முழுசாக பயன்படுத்தணும், இவரை அதிமுகவிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா அதிமுகவில் எதுவுமே நடக்காது, இவர் வருஷம் தான் அங்கே இருந்த அறிவாளி, அதனால் அவரை நம்ம கூப்பிட்டு தக்க வைக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விஜய்கிட்டே விட்டார். விஜய்கிட்ட அவர், நான் ஒரு 10 புக்கு எழுதி வச்சுருக்கேன், அந்த புக்கெல்லாம் நீங்கள் வெளியிடணும்னு சொன்னதாகவும், அவர் அதை சரி பார்க்கலான்னு சொன்னதாகவும் வைகை செல்வனே ஒரு பேட்டி கொடுத்தார்.
அவர் எழுதிய நூலை, அவர் கடந்த காலங்களில் எழுதின கட்டுரைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கான்னு சொல்லி ஏதோ அவருடைய சாதனையை சொன்னார். இவருடைய சாதனை என்னன்றது, இவர் எப்பவுமே ஒரு காப்பி ரைட்டர் தானே தவிர ஓன் ரைட்டர் இல்லை. 4 புக்கை எடுத்து கூகுளில் இருந்து சர்ச் பண்ணி அதையும் இதையும் சேர்த்து எதையாவது ஒன்றை எழுதிட்டு அவர் என்ன சொல்ல வராருன்னு அவருக்கும் தெரியாது. அது சொல்கிற அந்த செய்தி என்பது ஒரு தொகுப்பாக இருக்குமே தவிர ஒரு சிந்தனை ஓட்டம் உள்ள எழுத்தா இருக்காது. நீங்கள் அவருடைய நூல் எந்த நூலை வேணா எடுத்து பாருங்க, அவரா இது கவிதை எழுதியிருக்கேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது கவிதையா இல்லையான்னு. அதில் பார்த்தீங்கன்னா 4 வரி வேற ஒரு கவிஞர் எழுதுனதிலிருந்து திருடி இருப்பார். ஆக அவர் கட் அண்ட் பேஸ்டில் அவர் ஒரு இந்த கட் அண்ட் பேஸ்ட் செய்கிற ஒரு பதிப்பகத்தை வச்சுக்கிட்டு இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் இதையெல்லாம் வித்துருவார். என்ன வித்துருவார்னா, ஒரு பதிப்புத்துறையில் அவர் ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அந்த பதிப்புத்துறையில் அரசாங்க செலவில் இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து அங்கே இருக்கிற அதிகாரிகளை இவர் கையில் வச்சிருக்கிறதுனால இவர் அரசு ஒதுக்கின்ற பணத்தில் இவருடைய பதிப்பகத்துக்கும் பினாமி நிறுவனத்துக்கும் எல்லாத்தையும் எப்படி வசூல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற இந்த தென்னிந்திய பதிப்பாளர் சங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்வார். இது அவருடைய தொழில். சரி, அவருடைய தொழிலை நம்ம எதையும் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் விஜயபாஸ்கர் ஏன் இவரை என்ன சொல்லி கூப்பிட்டு போனாருன்னா, தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர் பதவியை உங்களுக்கு தரணுன்னு விஜய் விருப்பப்படுறாரு, நீங்கள் வாங்க, உங்களை தலைவர் ஆக்கிக்கிறாங்கன்னு சொல்லி தான் போய் சேர்த்தாரு. அதை பார்த்த உடனே இவர் போய் சேர்ந்த உடனே அங்கே புஷி ஆனந்திலிருந்து மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இதை கொஞ்ச நாள் விட்டால் இவர் வந்துடுவாங்க அப்படின்ட்டு உடனடியாக லயோலா மணிக்கு அந்த பொறுப்பை போட்டு அந்த இடம் காலி இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. 3 வருஷத்துக்கு அவருக்கு பாடநூல் நிறுவன தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு சாதாரண ஒரு அடிமட்டத்தில் இருந்த ஒரு தொண்டன் அந்த பதவிக்கு வந்திருக்கான். அந்த வகையில் வைகை செல்வனை போல வியாபாரிகள் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு தான் பெரியாள் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு விளம்பரத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போலி எழுத்தாளர்கள் வராமல் தடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஏன்னா வைகை செல்வன் அங்கே விட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னா, எல்லா பதிப்பகத்தையும் எல்லா அச்சகத்தையும் தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு இவர் கொள்ளை அடிச்சிருப்பார். வசூலில் அதிமுகவில் கூட்டத்தில் பேசி அதிக காசை வசூல் பண்ண ஒரே ஆள் வைகை செல்வன் தான். அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாருன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியே ஆகணும். அவருக்கு மட்டும், அவர் கூட வர டிரைவருக்கு, அவர் கூட வர பிஏக்கு. அவர் எப்பவுமே ஒரு 5 கலரில் பேனா வச்சுருப்பார். அந்த 5 கலர் பேனாவே வச்சிருக்கிறதுக்கு ஒரு 4 பிஏவாவது வச்சுருப்பார். எதையாவது எழுதிட்டாருன்னா அதை முழுமையாக எழுத மாட்டார். அதில் ஒரு கலரில் அதை மாற்றி மாற்றி எழுதி, ஏன்னா இது 5 இடத்துல திருடி இருப்பார். இப்படிப்பட்ட சுய சிந்தனை இல்லாத, எதையுமே சிந்தித்து வெளிப்படுத்த தெரியாத அவருடைய பார்த்தீங்கன்னா, அவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது என்ன சொற்களை பயன்படுத்தினாரோ, புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பற்றி பேசுகின்ற பொழுது எந்த சொற்களை பயன்படுத்தினாரோ, இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பிஏவா கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ என்ன சொல்ல பயன்படுத்தினாரோ அதை தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் கிட்ட போய் சேர்ந்த பிறகும் பயன்படுத்துகிறாரு. அவர் எடுத்தோடனே சொல்லுவார், தெற்கே இருந்து வருவது தென்றல் காற்று, வடக்கே இருந்து வருவது வாடை காற்று
இது யாருக்கு தெரியாத ரகசியம் பாருங்க. தெற்குல இருந்து வந்தா தென்றல் காற்றுனா வடக்குல இருந்து வாடை காற்று. இதை விட சொல்றாரு, மழை துணியை போல புனிதமானவர்ன்னுவாரு. எதுவுமே சொந்தமா சிந்திக்கிற அளவுக்கு அவருக்கு தெளிவில்லைனாலும் அவர்கிட்ட இருக்க திறமையை நம்ம பாராட்டணும். காப்பி அடிக்கிறதுல அடுத்தவங்களுடைய கவிதைகளையும் கருத்துக்களையும் சொற்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒப்பிக்கிறதுல வைகை செல்வன் ஒரு எக்ஸ்பர்ட். அவர் பாலமுருகனாக இருந்த காலத்திலிருந்து அவர் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய காலத்திலிருந்து அவருடைய இன்றைய காலகட்டம் வரை அவருடைய பணியை பார்த்தவங்க, அவர் கூட இருந்த நட்பாக இருந்தவங்க, அவர் சுயநலத்தின் மொத்த உருவம். அதை விட அடுத்தவங்களை புறம் பேசுறதுல வைகை செல்வனுக்கு இணை வைகை செல்வன் தான். இருக்கிறவங்கெல்லாம் மடையன், இவர் ஒருத்தர் தான் அறிவாளின்னு சொல்லி ஒரு தருதலைத்தனம் எப்பவும் அவர்கிட்ட இருக்கும். அவர் ஒரே ஒரு 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அந்த 5 வருஷத்துல அவர் கொறடாவாகி பள்ளி கல்வித்துறை அமைச்சராகி அதுக்கப்புறம் நடுரோட்டுக்கு போன கதை அந்த 5 வருஷத்துலேயே நடந்தது. அவர் ஏறத்தாழ ஒரு 400 நாள் 500 நாள் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்திருப்பார். ஆனால் அந்த மிக மிக குறுகிய நாளில் அவர் போட்ட அப்பாயின்மெண்ட்டு, அது தமிழ் வளர்ச்சித்துறையாக இருந்தாலும் பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் அதில் போட்ட டிரான்ஸ்ஃபரு, இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் அம்மா இவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி விரட்டி விட்டாங்க. ஒழுக்கக்கேட்டின் மொத்த உருவமாக இருந்து அதை 3 முறை அம்மா அவரை எச்சரித்தாங்க. இந்த 400-500 நாளில் 3 முறை எச்சரித்து இவர் திருந்தாம கொள்ளையடிப்பதையே கொள்கையாக வைத்து கொண்டு டீச்சருங்க டிரான்ஸ்ஃபர்ல இருந்து தமிழ் வளர்ச்சித்துறையில் போட்ட போஸ்டிங்லேருந்து எல்லாமே இவர் காசுக்காக வியாபாரம் பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால புரட்சித் தலைவி அம்மா அவர் வைகை செல்வனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அது மட்டும் இல்லை, இவரை ஒரு கௌரவமாக கூட பதவி நீக்கம் செய்யலை. இவர் ஒரு விழாவுக்கு போறாரு, ஒரு பள்ளியினுடைய விழா. அந்த விழாவில் இவர் சிறப்பு விருந்தினர். இவர் அந்த விழாவுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டு அதோட விடலை. அந்த விழாவுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பழனியப்பனை கூப்பிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் போகிறதுக்கு முன்னே அவர் போய் மேடையில் உட்காந்துருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாட்ச்மேனை விட்டு இவரை, நீங்கள் மந்திரி இல்லை, மந்திரி மேடையில் இருக்கிறாரு, உங்களை எந்திரிக்க சொல்லிட்டாங்க, அம்மா நீ இப்படியே திரும்பி போன்னு சொல்லி கேவலப்படுத்தி அனுப்புனாங்க. புரட்சி தலைவி அம்மா இவரை எவ்வளோ மதிச்சாங்கன்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை அசிங்கத்தை செய்யலை. ஆனால் வைகை செல்வனுக்கு அந்த அசிங்கம் நடந்ததுன்னா அவருடைய நிர்வாகத்தில் அவர் அடித்த கொள்ளை, ஆசிரியர்களை இவர் பயன்படுத்திய முறை, இவருடைய ஒழுக்கக்கேடான செயல்கள். இசைக்கல்லூரியில் அன்றைக்கு துணைவேந்தராய் இருந்தவங்க புரட்சி தலைவி அம்மாவினுடைய நட்பாக இருந்தவங்க. அதனால் அவங்க புரட்சி தலைவி அம்மா கிட்ட முறையிட்டதனுடைய விளைவு இவரை எந்த விசாரணையும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவர் இன்னைக்கு என்னவோ சொல்றார், அதிமுகவில் ரத்தமும் சதையுமாக இருந்தான். இவர்
மண்ணடியில் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா பாலமுருகன்ற பேர்ல இருந்தவர். இவர் அதிமுகவில் முழு நேர பணியாற்றல. பள்ளியில் ஆசிரியராக இருந்துக்கிட்டு அங்கே சம்பளம் வாங்கிட்டு அதிமுகவில் பேச்சாளராக பேசிட்டு இருந்தார். இவர் என்னவோ அதிமுகவில் கொடி நட்டு கொம்பு நட்டு கூட்டம் போட்டு இந்த கட்சியை வளர்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த கட்சிக்கு ஒரு சுமையாக தான் இருந்தார். அவர் எந்த பணியை செய்வதாக இருந்தாலும் அதற்கு பணப்பலன்களை பெறாமல் அவர் செய்ததில்லை. கூட்டத்தில் பேசுறது உட்பட ஒரு சாதாரண கூட்டத்துக்கு கூட அவர் காசு வாங்காம வந்ததே இல்லை. இப்படி அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பை ரத்தத்தையும் உறிஞ்சி கொழுத்து அட்டையாக மாறி இன்னைக்கு பல கோடி சொத்துக்கள் அவருக்கு இருக்கு. என்னால் பட்டியல் போட முடியும். இவர் ஒரு சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் சேருகின்ற போது தங்குவதற்கு இடமில்லாமல் விடுதியில் தங்குவதற்கு கூட வசதி இல்லாமல் சென்னைக்கு வந்தவர். ஆனால் இன்னைக்கு அவருக்கு எவ்வளவு வீடுகள் இருக்கிறது, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்றத அவர் மனசாட்சியை தொட்டு சொன்னார்னா போதும். அது மட்டும் இல்ல, இவர் எல்லா வகையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்தி தான் பெரிய அறிவாளி, கவிஞர், பேச்சாளர் சொல்லிட்டார ஒழிய அதிமுகவுக்காக எதையுமே செஞ்சதில்லை. ஒரு வரலாற்றை கூட உருவாக்கினதில்லை. இந்த கட்சியினுடைய நல்லது கெட்டதை பற்றி எழுதுனதில்லை. இவர் எதையாவது கூகுளில் இருந்துக்கிட்டு எதையாவது அவர் சம்பளத்துக்கு வச்சிருக்கிற ஆட்கள் கொண்டு வந்த தகவல்களை அதை இவர் அந்த நூலை இவர் பேரை போட்டு வெளியிடுவாரே தவிர இவர் கட்சிக்காகவோ அரசியலுக்காகவோ இயக்கத்திற்காகவோ தலைமைக்காகவோ எதையும் செய்ததில்லை. அப்படிப்பட்டவர். அவர் மாவட்டத்தை சார்ந்தவர் ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வத்தை இவரை போன்றவர்கள் தான் அவருக்கு பேசுறதுக்கு எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவரை நம்ப வச்சு அவரை வச்சுட்டு பல பதவிகளை வாங்கி அவர் காலத்தில் அவர் துணை முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய துறையில் எல்லா ஆதிக்கமும் இவர் தான். இவர் சொல்றவங்களுக்கு தான் விருது. தமிழ் வளர்ச்சி துறையில் இவர் வச்சது தான் சட்டம். அங்கே இருக்கிற இயக்குனர்லேருந்து துணை இயக்குனர்லேருந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இவர் பதிப்பகங்களை மிரட்டிக்கிட்டு பரிசு தர்றவங்களை மிரட்டிக்கிட்டு அவங்கள இவர் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு தவறான அணுகுமுறையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டு சுயநலத்திற்காக தன்னலத்திற்காக அவருடைய விருப்பங்களை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் தான் பாலகுமரன் ஆகிய வைகை செல்வன். இந்த வைகை செல்வன் அவர் முனைவர் பட்டம் பெற்றது எப்படின்றது அவர் முதல்ல எதில் முனைவர் பட்டத்தை ஆய்வுக்கு பதிவு பண்ணார், அதுக்கப்புறம் எப்படி அவர் முனைவர் பட்டம் பெற்றாருன்றதெல்லாம் அவருடைய மனசாட்சி சரியா இருந்ததெல்லாம் யோசித்து பார்க்கட்டும். இன்னைக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு வெக்கம் இல்லாமல் வைகை செல்வன் சொல்றாருன்னா கொஞ்சமாவது அவர் தின்ற சோறு அதிமுக. எந்தவித உழைப்பும் இல்லாமல் அருப்புக்கோட்டையில் இவரை கொண்டு போய் வேட்பாளராக நிறுத்தினாங்க. இவர் பிறந்தது தேனி மாவட்டம். இவர் ஒன்றும் சர்வதேச தலைவர் இல்லை. ஆனால் அருப்புக்கோட்டையில் இவருடைய மாமியார் வீடு. அங்கே போய் என்னுடைய மாமியார் வீட்டில் என்னை மதிக்கணும் சொல்லி புரட்சி தலைவி அம்மா கையில் காலில் விழுந்து இவரை சீட்டு வாங்கி அருப்புக்கோட்டையில் நின்னாங்க. முதல் தேர்தலில் இவர் போட்டியிட்டார். கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைச்சி
அருப்புக்கோட்டை எப்பவுமே அதிமுக கோட்டை. அங்க இவரை வெற்றி பெற வச்சாங்க. அதுக்கப்புறம் இவர் பண்ண அட்ராசிட்டி, இவர் பண்ண அந்த பந்தா எல்லாம் சேர்ந்து அடுத்த தேர்தலில் அவரை தோக்க வச்சாங்க. புரட்சி தலைவி அம்மா உயிரோடு இருக்க சொல்லியே அவர் 2016 தோத்தாரு. சரி, 2016 தான் தோத்தாருன்னு பார்த்தா 2021 மறுபடியும் அங்கதான் நிக்கிறேன், சீட்டை கொடுன்னு கேட்டாரு. 2021 நிக்க வச்சு 21 தோத்தாரு. அதுக்கு பிறகு இப்ப இந்த தேர்தலில் என்ன மயிலாப்பூர்ல இடம் கொடு, அங்க கொடு, இங்க கொடுன்னு சொல்லி அருப்புக்கோட்டையில் என் பருப்பு வேவலன்னு சொல்லி இங்க வந்தாரு. இப்படி ஒரு இடத்துல அவரை விட்டீங்கன்னா அடுத்து அவரை சேர்க்காத அளவுக்கு அவர் நடந்துப்பாரு. அப்படிப்பட்ட பணம் புடுங்கி, இந்த பணத்தை புடுங்கி கொள்ளடிப்பது மட்டும்தான் அவர் நோக்கம். அதிமுக அவர் ஏதோ உழைக்கிறதா சொல்லிக்கிட்டு இந்த கட்சிக்கு எதிரான அத்தனையும் துரோகங்களையும் செய்வார். அவர் ரொம்ப நாளாக எந்த கட்சிக்கு பலன் கிடைக்குதோ அங்கே தான் போவார். இப்போ சொல்றாரு அதிமுக இனி வெற்றி பெறவே முடியாது. வெற்றி பெறாத கட்சியில் எப்படி இருப்பதுன்னா இதெல்லாம் ஒரு கொள்கையா? இதெல்லாம் ஒரு கொள்கையா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதிமுக வெற்றி பெறுன்றதுக்காக தான் இந்த கட்சியில் இருக்கிறாரு, இந்த கட்சிக்கு வந்தாரு. அதிமுக வெற்றி பெறல, போயிட்டாரு. இப்படிப்பட்ட நபரை எப்படி ஜோசப் விஜய் சேர்த்துக்கிட்டா கூட இவர் வெற்றி பெற்றதுனால தான் வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியாதா? அதனால இந்த துரோகிக்கு பாடநூல் நிறுவனத்துல பதவி தராம இன்னைக்கு அந்த கட்சியில உடைச்ச தொண்டருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, அவருடைய கட்சியினுடைய பற்றுக்கு விசுவாசத்திற்கு மதிப்பளித்து இன்றைக்கு தவேகாவில் லயோலா மணிக்கு அந்த பொறுப்பை தந்திருக்காங்க. அந்த வகையில் வைகை செல்வனை போன்ற பணம் பிடிகளை நம்பாமல் அவர்களுக்கு வாய்ப்பு தராமல் லயோலா மணிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது உண்மையில் ஒரு தொண்டனுக்கு கிடைத்த வாய்ப்பாக பலர் பார்க்கிறார்கள். எனவே இந்த துரோகத்தை விட அந்த தொண்டனுடைய அர்ப்பணிப்பு உயர்ந்தது என்பதை தவேக இன்னைக்கு சொல்லியிருக்கு. இதுதான் இன்னைக்கு அதிமுகவை காட்டி கொடுத்து தவேகாவுக்கு போன அத்தனை பேருக்கும், அது மரகதம் குமரவேலா இருந்தாலும், சத்யபாமாவாக இருந்தாலும், பெருந்துறை ஜெயக்குமாராக இருந்தாலும், இசக்கி சுப்பையாவாக இருந்தாலும், குட்கா விஜயபாஸ்கராக இருந்தாலும், பத்திரப்பதிவு விஜயபாஸ்கராக இருந்தாலும், எல்லாருக்கும் தவேகாவில் இன்னைக்கு கிடைத்திருக்கின்ற மரியாதை இதுதான். அவர்களுக்கு தேர்தலில் வாய்ப்பில்லை என்றாலும், தேர்தல் நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு நிலை தான் இருக்கு. இருந்தாலும் அப்படி தேர்தல் வந்தாலும் இவர்களுக்கு வாய்ப்பில்லை. இவர்கள் தவேகா தொண்டர்களுக்கு சேவகம் செய்வதற்கு மட்டும்தான் இவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துவதாக நினைத்து கொண்டு பதவி கிடைக்கும் என்பதற்காக காட்டி கொடுத்த கண்காணிகள், துரோகிகள், பச்சோந்திகள் இன்றைக்கு நடுவீதியில் நிற்பது மட்டுமில்லாமல் அதிமுகவுக்கு திரும்புறதுக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியார்கிட்ட மறுபடியும் நாங்கள் வந்துடுறோம், எங்களுக்கு பழைய பதவியை கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பச்சை துரோகிகள் பதவிக்காக இன்றைக்கு காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருப்பு தெரிந்ததால் பலர் இன்றைக்கு இருக்கின்ற இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த துரோகிகளிடம் இருந்து உறவை துண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை உறுதியாக செய்ய வேண்டும். இன்னும் இந்த துரோகிகளையும் தவேகா என்கின்ற ஒரு காளான் கட்சியையும் நம்பி உங்களுடைய அரசியலை பாழாக்கி கொள்ளாதீர்கள் என்பதுதான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தங்களுடைய கடந்த கால தோழர்கள் மீது காட்டுகின்ற அக்கறையாக இன்றைக்கு தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் இதுவரை போனவர்கள் தொலைந்தார்கள். இனி இங்கு இருக்கின்றவர்களாவது
அந்த எண்ணத்தோடு இருந்தவர்கள் அதிலிருந்து மாறுங்கள். அதிமுக என்கின்ற இந்த இயக்கத்தில் அடிப்படை உறுப்பினராக இருப்பதே ஒரு பதவி. இந்த பதவியை துறந்தவன் வீதியில் நிற்பான், போக்கிடமில்லாமல் அலைவான் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.